கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியூ இயர் சர்வீஸில் நம்ம நல்ல வார்த்தையை கேட்டோம். உங்கள் முந்தின சீரை பார்க்க சொல்லுங்க, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். 2025 விட 2026 இன்னும் அதிகமாக கர்த்தர் நன்மை செய்வார். தொடர்ந்து என்ன சொல்லப்போனால் அந்த நவம்பர்லேருந்தே டிசம்பர்லேருந்து நிறைய விஷயம் ஆண்டவர் இருதயத்தில் பேசினார். அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி ஒரு பகுதி பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது. அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க. செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 1088வது பக்கம் எடுத்துங்க. செப்பனியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதில் தான் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல 89ஆம் பக்கத்தில் 15ஆம் வசனம். முதல்ல 14 வாசிங்க. 14 வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? 1089ஆம் பக்கத்தில் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே சொல்லுங்க, கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. இங்க ஒரு வார்த்தை இருக்குது, கவனிங்க. கம்பீரித்து பாடு. பாடுறதே ரொம்ப நிறைய பேருக்கு சொல்லுங்க சந்தோஷமா இருக்கா கஷ்டமா இருக்கா? பாட மாட்டீங்க. நிறைய பேர், கொஞ்சம் பேர் நல்லா பாடுறீங்க, சந்தோஷமா பாடுறீங்க. எப்படி பாடணுமா சொல்லுங்க? சகல ஜனங்களை கர்த்தரை கம்பீர சத்தமா உயர்த்துங்கள். 47ஆம் சங்கீதத்தில் புரியுதா? இப்போ கம்பீரித்து பாடுங்கள். அடுத்தது ஆர்ப்பரியுங்கள். அப்படின்னா இருதயத்தில் கர்த்தர் எங்க கூட இருக்கிறார், எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிப்போனா நீங்க எப்படி இருப்பீங்க? அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தா சுத்தி வரும்போது 7ஆம் நாள் 7ஆம் முறை சுத்தி வரும்போது சொல்றாரு, இப்பொழுது ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில ஒப்பு கொடுத்தார் சொன்னோட எல்லா ஜனமும் ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரித்த உடனே என்னாச்சு? அங்க இடிக்க முடியாத பெரிய கோட்டை, ரதம் ஓடும் அது மேல. அந்த கோட்டை மதில் சவர் அவ்வளோ பெருசு, அவ்வளோ அகலம், கனம். அப்படிப்பட்ட கோட்டை கர்த்தர் உடைத்தார். அப்போ ஆர்ப்பரிக்கும் போது ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். கைகளை வைத்து கர்த்தர் சோத்து. முதல்ல கம்பீரித்து பாடு, 2வது சொல்லுங்க ஆர்ப்பரியுங்கள், 3வது முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. மகிழ்ச்சி ஒண்ணு, 2வது மகிழ்ந்து களி கூறு. ரிஜாய்ஸ் அண்ட் கிளாட், இல்லைன்னா கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ். புரியுதா? அப்போ மகிழ்ந்து களி கூறு. யோவேல்ல அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நல்லா கவனிங்க, மகிழ்ந்து களி கூறு. என்னன்னா செப்பனியா 3ஆம் அதிகாரத்தை அப்புறம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு 36ஆம் அதிகாரம் எசேக்கியேல் சொல்லும் போது சொன்னேன். எத்தனை பேர் வாசித்தீங்க? 36ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எசேக்கியேல் 36 படிங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் படிச்சீங்க தெரியல. சரி, இப்போ 3ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயம் இருக்கு. ரொம்ப நேரம் இல்லாதால 3 காரியங்கள் மாத்திரம் ஆண்டவர் உணர்த்துன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன்னா கர்த்தர் என்ன செய்ய போறாரோ? முதல்ல 15ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கையில வைத்து கர்த்தர் 2 சொல்றார், ஆக்கினைகளை அகற்றினார். புரியுதா? ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? புரியுதா? கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா சொல்லுங்க? நீதிமானாய் மாற்றுகிறவர். கையில வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்ற ஏசாயா 50ஆம் அதிகாரம். கர்த்தரின் பட்சத்தில் எனக்கு துணையா இருக்கிறார், நாம் வழக்காடுவோமாக. அப்போ தேவன் நம் நடுவில் இருக்கும்போது என்ன செய்யறார் சொல்லுங்க? ஆக்கினைகளை அகற்றுகிறார். 2வது சத்துருக்களை விலக்கினார். 3வது தீங்கை காணாதிருப்பாய். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல 3 விஷயம் சொல்றார். கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க? ஆக்கினைகளை அகற்றினார். 2வது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்துருக்களை விலக்கினார். இனி என்ன செய்ய மாட்ட?
தீங்கை காணாதிருப்பாய். கையில வீதி கத்துற சூத்திரம் மூலமா கத்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இப்போ அந்த ஒரு சில வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பதான் அவர் நடுவில் இருந்து எப்படி சத்துருக்களை விளக்குறார், எப்படிப்பட்ட தீமைக்கெல்லாம் கத்தர் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறார் அப்படின்றத நம்ம புரியும். அதை நாமும் 1 அதிகாரம் மீகாக்கு அப்புறம் இருக்கும் பாருங்க. நாகும் 1 அதிகாரம் 1081 பக்கம் 1 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். சமாதானத்தை சொல்லுகிற சுவிசேஷனுடைய கால்கள் உன் நடுவில் வந்திருக்கிறப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு எல்லாருமே சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ அந்த சத்தியம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் தேவனுக்கு சொந்தமாயிட்டோம். ரட்சிக்கப்பட்டவங்களாம் யாரும் சொல்லுங்க? தேவனுக்கு சொந்தமாகும்படி. அப்போ தேவனுக்கு நாம் சொந்தமானவர்கள். அப்போ சொல்றாரு, நீ சந்தோஷமா பொருத்தனை செலுத்து. என்ன சொல்றாரு? துஷ்டன் இனி உன் வழியாய் சொல்லுங்க கடந்து வருவதில்லை. ஒருவேளை கடந்த நாட்கள்ல எத்தனையோ காரியங்கள், விரும்பத்தகாத காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சத்துருக்களை விளக்குறார், தீங்கை காண மாட்டேன், உன் நடுவில் இருக்கிறார், ஆக்கினைகளை அகற்றுவார். அதனால துஷ்டன் இனி உன் வழியா கடந்து வருவதில்லை. அவன் என்ன செய்தாப்பட்டான் சொல்லுங்க? முழுவதும் வாயத்தன் சொல்லுங்களேன், முழுவதும் சங்கரிக்கப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா, உனக்கு விரோதமா இருக்கிற மக்கள் துஷ்டர்கள். ஆமா, அதுக்காக எல்லாரும் விரோதமா இருக்கிறவங்கலாம் அப்படி இல்லை, துஷ்டர்கள். ஆமா, தீமை செய்கிற மக்கள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். இனி வரமாட்டான். என்ன சொல்லுங்க வாய் திறந்து? இனி. ஆமா, அதை சொல்றாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டேன். புரியுதா? பார்வன் ஒரு முதல்ல சேலஞ்ச் விட்டான். இப்போ நீ இனிமேல் என்ன சொல்லிட்ட? என் முகத்தை பார்க்க மாட்டேன். அதை அப்படியே மோச ரிப்பீட் பண்ணிட்டு சொல்றாரு, நீ சொன்னது சரி, நான் இனிமேல் உன் முகத்தை பார்க்கிறேன். அதே போல பார்வோன் பார்க்கவே இல்லை. புரியுதா? கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்காக யுத்தம் செய்தார், சத்துருக்களை அழித்தார். புரியுதா? துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சொல்லுங்க சங்கரிக்கப்பட்ட. இப்போ ஏசாயால ஒரு சில வசனத்தை வாசிப்போம். 54 அதிகாரம் எடுத்துங்க. நமக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருக்கள் 54 அதிகாரம் வச்சிட்டீங்களா? எடுத்துக்கிட்டீங்களா? அதுல முதல்ல 14 வசனம் வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில். சொல்லுங்க வாயை திறந்து. திகிலுக்கு தூரமா, பயப்பட மாட்ட. கொடுமைக்கு தூரமாவ. காரணம், கொடுமை பார்த்து நீ ஓட போறதில்ல. கொடுமை சொல்லுங்க, வாயத்தை விசுவாசம் சொல்லுங்க, கொடுமை உன்னை பார்த்தா ஓடும். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. துஷ்டன் இனி என்ன செய்ய மாட்டான்? கடந்து வருவதில்லை. சத்துருக்களை விலக்கினார். தீங்கை காணாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், அது இனிமேல் உன்னை என்ன செய்வதில்ல? அணுகுது. ஏன்னா அந்த சூழ்நிலை, கொடுமையான காரியங்கள் நடக்கிற சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்றாரு? அதுல பாருங்க, 15 சொல்றாரு, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் சொல்லுங்க உன் பட்சத்துல வருவார்கள். ஆமா, எதிர்த்து நிக்கிற உன் பக்கத்துல வருவான். புரியுதா? உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எதிர்த்து நிக்கிற மக்கள் சத்துருக்கள். புரியுதா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரு? அருமையான ஈசாக்கு இருக்க 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 என்ன செய்ய, வர 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 பெரியவன் ஆனார். பொறாம. இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஈசாக்கை இந்த பெலிஸ்தரால என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. கடைசியில் என்னாச்சு? அவங்ககிட்ட எதுக்கு வந்துட்டாங்க? ஆடு மாடெல்லாம், அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் கொண்டு வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க. நீங்க யாரை பார்த்து பயப்படுறீங்களோ, புரியுதா? நீங்க பயப்படுவீங்க, ஆனா அதை விட பெரிய பயத்தை காட்டிக்க மாட்டான். உங்களை பார்த்து அவனுக்கு ஒரு பயம் உள்ள இருக்கும். ஆனால் தான் நான் என்னதான் பண்ணணும், பண்ணி பண்ணி அவங்கள பார்த்துடலாம் அப்படின்னு. கடைசியில் முடியல. இன்னொன்று
அந்த பெலிஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா ஈசாக்கோடு கூட என்ன இது பண்ணிட்டாங்க, சமாதான உடன்படிக்கை பண்ண வந்தோம். ஏனன்னா அங்க அவங்க சொன்ன வார்த்தை சொல்ற, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார் அப்படின்னா ஒரு நாளும் நீங்க பயப்படாதீங்க. உங்களை பற்றிய பயம் மற்ற மக்களுக்கு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். புரியுதா? எவர்கள் உனக்கு விரோதமா இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுங்க, வாய்த்தரம் திருப்பி சொல்லுங்களேன், உன் பட்சத்திலே வருவார்கள். 17 சொல்ற அருமையான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அது எந்த வகையில் இருந்தாலும் சரிங்க, மனுஷன் மூலமாவோ இல்லை பெரிய பெரிய இல்லை ஏதாவது இது மூலமாவோ, புரியுதா, எந்த வகையில உனக்கு விரோதமா என்ன உருவாக்கப்பட்டாலும், எப்பேற்பட்ட ஆயுதமா இருந்தாலும் ஒன்னு என்ன செய்யாதான் சொல்லுங்க, வாய்க்காமல் போகும். கைகளை வைத்து கத்திர சூத்திரம் 21ஆம் சங்கீதத்துல ஒரு வார்த்தை, தீவினையை எத்தனை மணி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவன் வந்து லேஸ்ல விட மாட்டாங்க, சத்துருக்கள் ட்ரை பண்ணுவாங்க. தீவினையை சொல்லுங்க எத்தனை மணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. நல்லா கவனிங்க, கர்த்தர் சத்துருக்களை விளக்கும். சத்துரு இனி உன் வழியா துஷ்டன் சொல்லுங்க, அதெல்லாம் மறக்க கூடாதுங்க, உன் வழியா கடந்து வருவதில்லை. ஆமா, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம் சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கின எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்தும். அப்படின்னு அர்த்தம், கேட்கிறவன் பார்க்கிறவனுக்கு அது அவங்க சொல்ற நியாயமாக தான் தெரியும். ஒரு சில சூழ்நிலை அப்படி வரும், நியாயத்துல தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் அவர்களை குற்றப்படுத்தும்படி உங்க பட்சத்துல கர்த்தர் இருப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமான விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் சொல்லுங்க எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது என் ஊழியக்காரருடைய சுதந்திரம். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமானோமா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க, தீங்கை காணாதிருப்பாய். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து. நீங்க உண்மை உள்ளவங்களா இருந்தா உங்களுக்கு புறமா எத்தனை மக்கள் எத்தனை காரியங்கள் எழுப்பினாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. தானியேல் அப்புறம் வீட்டில் படிச்சு பாருங்க, 6ஆம் அதிகாரம். அந்த தரியு ராஜாவான உடனே 127 தேசத்து மேல பெரிய என்ன சொல்றது அந்த அதிகாரிகள் ஏற்படுத்த, ஒவ்வொரு அந்த நாட்டுக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு அதிகாரி. அந்த 127 அதிகாரிகள் மேல 3 பிரதானிகள் வைக்கிறாங்க. சீஃப் ஆபீசர் வச்சு இல்ல கவர்னர் வச்சு 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகள் யார் பெரிய ஆளா இருந்தாங்கன்னா தானியேல். முதல் வசனத்திலே இருக்கு, தானியேல் அந்த 3 பிரதானிகளுக்கு மேற்பட்டவனா இருந்தான். சும்மா இருப்பாங்களா? என்ன பொறாமோனம் எங்க இருந்தோ வந்தா. தானியேலுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா அது ஒரு தடவை இருதயத்தில் ஒரு சத்தியம் இருக்கு. என்ட்ரி பார்த்தா சிறை கைதியா உள்ள வர. ஆனா பாருங்க, தானியேல் காலத்தில் எத்தனையோ ராஜாக்கள் மாறிட்டான். நேபுகாத்நேச்சார் காலத்துல வந்தவர் நேபுகாத்நேச்சார் போயிட்டாரு, அவன் புள்ள வந்தாரு, அவன் புள்ளையும் போயிட்டாரு. அடுத்தது யார் வந்தது? மேதியனாகிய தரியு வந்திருக்கிறார், தரியு காலத்துல இருக்கிறாரு. அப்போ ராஜாக்கள் மாறிட்டே இருக்கிறாங்க, தானியேல் உயர்ந்த ஸ்தானத்துல நிலைத்து இருக்கிறார். கையில வைத்து கர்த்தர் எத்தனை பேர் புரியுது? நல்லா கவனி, உங்க பட்சத்துல கர்த்தர் இருந்தா எல்லாம் மாறும். ஆனா உங்க நிலைமை கர்த்தர் இருக்க என்ன சொல்லுங்க, உயர்த்தி கொண்டே இருப்பார். கையில வைத்து கர்த்தர். அதனால அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் தானியேல் எங்கேயுமே அப்படிதான் இருந்தார். நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்ததை வந்தான். பெல்சாசார் சொன்னா, நீ இது மாத்திரம் அர்த்தத்தை சொல்லு, நீதான் 2வது அதிபதி. பெல்சாசார் அவன் நேபுகாத்நேச்சாருடைய பிள்ளை. இங்க தானியேல் அந்த தரியு காலத்துல சொல்றாரு, சீஃபா யாரை வச்சாரு? தானியேல். சும்மா இருக்க முடியுமா? பொறாம, இவனை எப்படியாவது குற்றம் சாட்டணும்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். உண்மை அங்கே வார்த்தையெல்லாம் இருக்கு பாரு, அவன் உண்மை உள்ளவனா இருந்தார் படினால் அவன் மேலே குற்றம் சாட்ட வாய்ப்பே கிடைக்கல. நம்ம அப்படி இருக்கணும் சொல்லுங்க. நம்ம மேலே குற்றம் சாட்டுறதுக்கு என்ன இருக்கு? கிடைக்கக்கூடாது. சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டேங்க சொல்லுங்க, சான்ஸ் கிடைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தாங்க, இவனை நம்ம வேலையில குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, அவன் வேத விஷயத்தில் குற்றம் சாட்டுறான். ஏன்னா அதுக்கு ஒரு சதி திட்டம் போடுவோம். இனிமேல் யாரா ஜோமனை யாரை பார்த்தா ஜோம் பண்ணும், ராஜாவை பார்த்தா ஜோ. இதெல்லாம் நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க, சுருக்கத்தை சொல்றேன்.
ராஜா பார்த்தா ஜெபம் பண்ணோம் அப்படின்ன உடனே கட்டளை போட்டார். உடனே முத்திரை போட்டாச்சு. அந்த அந்த கவர்மெண்ட் ஆர்டருக்கு முத்திரை போட்டாச்சு. இனி வேற யாராவது தேவனி எதையாவது பார்த்து ஜெபம் பண்ணா அவன் எங்கே கொண்டு தள்ளணும், சிங்க கபில போய் தள்ளணும். முத்திரை போட்டாச்சு. ஆனால் அந்த கட்டளைக்கு கையெழுத்து போட்டு முத்திரை போட்ட ராஜா ராத்திரி தூங்கல. இப்போ ஃபுல்லாக படிச்சுவார். ராத்திரி முழுசும் தூங்கலை. ஐயோ தானியல் என்னாச்சு? ஏன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சது தானியல் நல்லவன்ட்டு. ஆனால் குற்றம் சாட்டி சதி திட்டம் தீட்டிட்டாங்க. இப்படி கையெழுத்து போட்டாச்சு, என்ன பண்ணுறது தெரியும். இவர் ராத்திரி முழுசும் தூங்காமல் காலையில் எழுச்சி சிங்க கபிக்கு போய் ராஜா நிற்கிறார். தானியலே என்ன கூப்பிடுறாரு? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு கத்து தப்புவிக்க ஒரு வல்லவராய் இருந்தாரான்னு உள்ளந்து குரல் கேட்குது. ராஜாவே நீர் வாழ்க. எத்தனை பேர் வாழ்த்துவீங்க? அடப்பா, நான் எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன், என்னப்பா இவன் கேட்டாங்க சொன்னான்ட்டு கையெழுத்து போட்டு தள்ளிட்டிய. ஒன்றும் சொல்ல. அவர் சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க, நான் உமக்கு உண்மையா இருந்தேன். ஏன்னா ஜன்னலை திறந்து வச்சுட்டு நான் கடவுளை தேவனை நோக்கி தான் என்ன செய்வேன், கர்த்தரை நோக்கி தான் அந்த எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சு ஆராதிப்பேன், ஜெபம் பண்ணுவேன்ட்டு நான் எல்லாருக்கும் பப்ளிக்கா செஞ்சேன். அதனால என்னை கொண்டு போய் தள்ளிட்டீங்க. உங்களுக்கும் நீதி கேடு செய்யல, என் தேவனுக்கும் நான் துரோகம் பண்ணல. ஆகையினாலதான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த வார்த்தை இருக்கும் பாருங்க, சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார் சொல்லுங்க, கட்டி போட்டார். கையில வைத்து கர்த்தரை சூத்திரம். அப்ப நல்லா கவனிங்க. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போவன்னா அவன் வாயை திறந்து என்ன சதி திட்டம் தீட்டினாலும் ஒன்னு என்ன செய்யாதான். அந்த வாயெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய சொல்லுங்க, சிங்கங்களின் வாய்களை கட்டினவர் உங்களுக்கு ரோமா எழும்புகிற எல்லா நாவையும் கட்டி போடுவார். புரியுதா? அதனால அவன் சொல்றாரு, நான் தேவனுக்கு உண்மையா இருந்தேன், உமக்கு உண்மையா இருந்தேன். கடைசியில் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆச்சு, தானியேல் மேல குற்றம் சாட்டின வர்த்தனை ஒவ்வொருத்தனையும் கூட்டு வந்துட்டார். ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்துட்டு அவன் மாத்திரமல்ல, அங்க அந்த அதிகாரம் அப்புறம் படிச்சு பாருங்க, அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாத்தையும் மொத்தமா எங்க தள்ளு. இவன் என்ன சதி திட்டினா சிங்கத்துகளை இறையா கொடுக்கணும்னு சொன்னாலும் அந்த சிங்க கபில இவனுங்களாம் தள்ளுட்டார். கடைசியில் அவங்க கொண்டு போய் சிங்க கபில தள்ளுறாங்க. சிங்கங்க கபிக்கு உள்ள போய் விழுறதுக்குள்ள சிங்கங்கள் பாய்ந்து வந்து அவர்களை பட்சித்தது. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணும். நல்லா கவனிங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் சொல்லுங்க, மறக்கூடாது. ஆமா, கடந்து வருவதில்லை. கர்த்தர் சொல்லுங்க உன் பட்சத்திலே இருக்கிறார். அதான் அந்த 93 சங்கீதத்தை நான் ஏற்கனவே படிச்சுதான் சும்மா லேசா சொல்லிடுறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, அதுன்னா எது, நீங்க எதை பார்த்து போயிருவீங்களோ அதான். அதுனா இதுதான், மனுஷனை பார்த்தா இல்ல வேற எதை பார்த்தா பயப்படுறீங்க, அது உன்னை சொல்லுங்க அணுகாது. ஆமா, உன் கிட்ட வர முடியாது, நெருங்க முடியாது. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். புரியுதா? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, எதை பயந்து பார்க்கறியோ அதை பார்த்து, உனக்கு வரல யார் சதி திட்டினானோ அவங்களுக்கு ஒரு பலனை நீ காண்பாய். கர்த்தர் அப்பதான் சொல்றாரு, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் நீ கொண்டபடினால சொல்லுங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கையில வைத்து கர்த்தரை சூத்திரம் போ. தீங்கு அணுகாது, சத்ரு அணுகாது, வாதை அணுகாது, எதுவுமே அணுகாது. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க இல்ல? என்ன ஆரம்பம்? மகிழ்ந்து சொல்லுங்க. ஆமா, மகிழ்ந்து களி கூறு, சந்தோஷப்பட்டு என்ன செய், மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன்னா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். துஷ்டன் வருவதில்லை, தீங்கு உன்னை என்ன செய்யாது சொல்லுங்க, அணுகாவதில்லை. கரங்களை வைத்து கர்த்தரை சூத்திரம். ரெண்டாவது அதே செப்பனையால 3 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. திருப்பி அதே சொல்றார், உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி. நீங்க கர்த்தருக்குள் கம்பீரமாய் களி கூர்ந்தா நீங்க அவர் ஜனன்றதை பார்த்த அந்த வழியில மகிழ்ச்சியில கர்த்தர் என்ன செய்வாராம், உன் பேரில் சொல்லுங்க கம்பீரமாய் களி கூறுவார். கையில வைத்து கர்த்தர் சூத்திரம்.
இது ஒரு அனுபவம். முதல்ல ஆண்டவர் என் கூட இருக்கிற நீங்க கம்பீரமா களி கூர்ந்தா இவங்க என்ன நம்பி இருக்கிறாங்கன்ட்டு உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வார் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீங்க அவர் கூட இருக்கிற சந்தோஷமா களி கூர்ந்தால் நீங்க கர்த்தரை நம்பி இருக்க அந்த நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்ன செய்வார் சொல்லுங்க? கம்பீரமாய் மகிழ்ந்து என்ன செய்வார் சொல்லுங்க? களி கூறுவார். கையில வீதி கத்திர சூத்திரமும் 2026 தீங்கை காணாதிருப்பார். துஷ்டன் வருவதில்லை. திகிலுக்கு தூரமாவார். பயப்பட மாட்டேன். கர்த்தர் உன் நடுவில் இருக்க. 2வது சொல்றாரு, கர்த்தர் அதாவது நம்ம அவரை பார்த்து மகிழ்ந்து களி கூறுவது முதல்ல. 2வது என்ன சொல்றாரு? உன்னை பார்த்து சொல்லுங்க வாயை திறந்து. உங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா, என் நிமித்தம் கர்த்தர் சொல்லுங்க, அவர் சந்தோஷப்பட்டு களி கூறுவார். இப்போ சொல்லிட்டோம், உங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுறாரு, கோவப்படுறாரு. சொன்னோன்னு பயம் வந்தது இல்லை. நம்ம சந்தோஷம் தான் படுத்துறோமா, கோவப்படுத்துறோமா? சொல்லுங்க. உங்களை பார்த்து கர்த்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க? சந்தோஷப்படும். நம்ம செய்கைகள் ஒவ்வொன்றும் 28 அதிகாரமா நீதிமொழி, என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவாறு 27 அதிகாரம் 11 உத்தரவு அருளத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை என்ன செய்யும் சொல்லுங்க? சந்தோஷப்படுத்து. நீ இருதயத்தை எப்ப சந்தோஷப்படுத்துற? நீ ஞானமா நடந்து ஒழுங்கா நன்மையா நான் சொல்ற வார்த்தை மாதிரி நடந்தா சத்துரு என்ன நிந்திக்க மாட்டான். என் இருதயம் எத்தனை பேர் புரியுதா இல்லையா? என் இருதயம் உன்னை பார்த்து சந்தோஷப்படும். இல்லைன்னா அவன் அப்படி பண்ணிட்டான் பார்த்தீங்களா, அவன் குற்றம் சாட்டுறதுக்கு ரெடியா இருக்கான் வகை தேடி. அதானே யோபு சும்மாவா பயந்துருக்கு நடுங்குறான். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவனுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆசீர்வாதத்தில் ஒரு நாள் என்ன செய்யுங்க, அழிச்சு பாருங்க. அதான் வீடு அழிஞ்சது, ஆஸ்தி அழிஞ்சது, எல்லாம் அழிஞ்சு கடைசியில் பிள்ளைங்களே இழந்தாங்க. இப்போ தூஷிக்கிறானா பாருங்கன்றான். அப்போ அதை போல அவன் வழி தேடி சுற்றி திரிகிறவனுக்கு நீங்க எதை உண்டாக்காதீங்க. புரியுதா இல்லையா? வாய்ப்பை உண்டாக்காதீங்க. பாத்தீங்களா தூஷித்தா? பாத்தீங்களா தப்பு செஞ்சா? பாத்தீங்களா தாவீதுக்கு ஏன் ஆக்கினை வந்தது? சத்துரு என்னை நிந்திக்காதபடிக்கு இதை நான் செய்யறேன் அப்படின்ற செஞ்ச தப்புக்கு அத ஆக்கினை வரலன்னா என்ன வேணா பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சத்துரு. புரியுதா? நல்லா கவனிங்க. அப்போ அதை போல ஆண்டவர்கிட்ட வந்து உங்கள் நிமித்தம் அவன் ஆண்டவர் குற்றம் சாட்டாதபடிக்கு நம்ம வழி ஒழுங்கா இருந்து அவர் இருதயத்தை, எத்தனை பேர் புரியுதா இல்லையா? நம்ம வழி ஒழுங்கா இருந்து அவர் இருதயத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? சந்தோஷப்படுத்தணும். அப்போ 2வது 2026 ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? உங்க வழிகளை பார்த்து, இல்லை உங்க குடும்பத்தை பார்த்து, இல்லைன்னா உங்க வாழ்க்கையை பார்த்து. புரியுதா? கர்த்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க? மகிழ்ச்சியாய் இருப்ப, சந்தோஷமாய் மகிழ்ந்து சொல்லுங்க, சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் என்ன செய்வார் சொல்லுங்க? கம்பீரமாய் களி கூறுவார். சந்தோஷப்படுத்துறோமா? ஒரு வசனம் வாசிங்க. அதுக்கு அடுத்த ஆகாய்க்கு அப்புறம் சகரியா 4 அதிகாரம் 10 வசனம். யார் ஒருத்தர் வாசிங்க. சகரியா 4:10 வாசிங்க. யார் அசட்டை பண்ணக்கூடும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. உடனே ஆண்டவர் 7 கண்ணு நினைச்சுக்காதீங்க, அதனுடைய ஆவிகள். வெளிப்பத்திர விசேஷத்துல 7 அந்த என்ன செய்யற ஆவிகள் அனுப்புற அதெல்லாம் போய் கிரீசி. சரி, அதை விட்டுரு, அதுக்கு ஒரு பெரிய இது நேரம் இல்லை. இப்போ கர்த்தர் என்ன செய்யறாரா? செருபாபேல் கையில இருக்கிற தூக்கு நூலை எப்படி பாக்குதான் சொல்லுங்க? எப்படி பாக்குது? சந்தோஷமா பாக்குது. தூக்கு நூல்னா அர்த்தம் பிரமாணம். அருமையான ஐயா யாரு? நாகேஸ்வராவுக்கு தெரியும். தூக்கு நூல்னா என்னது? அந்த சொல்லுவாங்க, அந்த கட்டை ஒன்று, ஒரு ஸ்கொயர் கட்டை இருக்கும், நூல் தொங்கும், கீழே ஒரு வெயிட்டு பொம்பரை மாதிரி இருக்கும், அதான் தூக்கு நூல். அதை வந்து அந்த சுவரை கட்டிட்டு அது மேலே வச்சாங்கன்னா அந்த கரெக்டாக அந்த நூல் கரெக்டாக அந்த சுவர் ஓரமாக கரெக்டாக வந்து அந்த பொம்பரத்தோடைய நுனி கரெக்டாக நேராக தொங்கணும். ஒட்டி வச்சு தள்ளி தொங்குச்சுன்னா சுவரு அவங்க உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. அதில் வந்து இடிச்சதுன்னா சுவர் என்னாச்சு? வெளியே வந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கரெக்ட் லெவலில் அந்த சுவர் கட்டப்பட்டிருக்கிறது என்பதற்கு தூக்கு நூலை பார்க்க தெரியும்.
அப்போ உங்க வாழ்க்கை ஒழுங்கா இருக்குதா, நேரா இருக்குதா, கோணலா இருக்குதா? சொல்ற புரியுதா உங்களுக்கு? நேரா இருக்குதா, ஒழுங்கா இருக்குதா, கோணலா இருக்குதா, இல்ல வழி தவறி இருக்குதா? இதெல்லாம் எதுல தெரியும்? அந்த தூக்குநூலை வச்சு பார்க்கும்போது தெரியும் நீ நல்லா இருக்கிறியா, ஒழுங்கா இருக்கிறியா. அந்த பார்க்கும்போது அவர் கண் என்னதான் சந்தோஷமா பார்க்குதுன்னு அர்த்தம். அதுல தப்பு தவறே இல்லை. கையில வைத்து கத்துற சூத்திரமான எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லுங்க, நீங்க அவரை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு அனுபவம். ரெண்டாவது அனுபவம் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லுங்க கர்த்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க, சந்தோஷப்பட வேண்டும். அது இல்லைன்னா நம்மளை வச்சு ஆண்டவர் நாமம் என்ன செய்யும்? ஒரு வசனம் வாசி, ரோமர்ல ரோமர் 2:24. யாரோ ஒருத்தர் வாசிங்க, ரோமர் 2:24 வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் சொல்லுங்க தூஷிக்கப்படுகிறதே. ரோமர் 2 1 வரும். இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். 2 முழுசம் நிறைய இருக்கும். அவங்க வாய் அப்படி இருக்கு, அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. அப்போ இப்படிலாம் இருந்தா நம் நிமித்தம் புறஜாதி மக்கள் என்ன செய்வாங்களாம்? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வார்? நிந்திப்பார்கள். அதான் முதல்ல சொல்லிட்டேன் நீதிமொழிகள். சத்ரு என்ன நிந்திக்காதபடிக்கு நீ எனக்குன்பா ஞானமா நடந்து, நேர்மையா நடந்து, பரிசுத்தமா நடந்து, என் இருதயத்தை சொல்லுங்க வாயை திறந்து சந்தோஷப்படுத்து சொல்லி பாருங்க. ஆண்டவர் பார்க்கும்போது உங்க வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுறாரா, துக்கப்படுறாரா? புரியுதா? உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறுவார். ஒரு 2-3 வசனத்தை வாசித்து அடுத்து போயிடுவோம். 62ஆம் அதிகாரம் ஏசாயா எடுங்க. 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 62ஆம் அதிகாரம் ஏசாயா 62:4 வாசிங்க. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். நிறைய பேருக்கு இங்க எப்சிபா பியூலாலாம் பேர் வச்சிருக்கோம். பேர் தப்பு இல்ல. எப்சிபா என்று பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் சொல்லுங்க சொல்லுங்க வாயை இப்போ சொல்ல மாட்டேங்க. கர்த்தர் உன்மேல் இருக்கிறாரா பார்த்துங்க. அப்பப்போ செக் பண்ணி என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா, இல்ல துக்கப்படுறாரா? கர்த்தர் சொல்லுங்க. இப்போ கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கு. பிரியமா இருக்கு. எப்படி பிரியமா இருக்காரா? 5ஆம் வசனம். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம். அது ஒரு சத்தியம். புரியுதா? கர்த்தர் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட திருமண காரியங்களை கர்த்தர் செய்வார். எல்லாத்துக்கும் மேல மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். கையில வைத்து கர்த்தர் சூத்திரம். அவருடைய அன்பின் நிமித்தம் உன்னை பார்த்து கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறுவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம். எப்படியா? ஒரு மணவாளன் மணவாட்டி மேல, அதான் சத்தியம். நம்ம யாரு சொல்லுங்க? மணவாட்டியாகிய சபைக்குள்ள இருக்கிறோம். ஆத்தும மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வரப்போகிறார், சபையை சேர்த்து கொள்ள போகிறார். மத்திய ஆகாயத்துல அதுதான் அங்க ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாணம் அப்படின்ற சந்திப்பு. 2 பேரும் ஒன்னா சேரப்போம், மணவாளனும் மணவாட்டி. அப்போ கல்யாணத்துக்கு குறிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி மேல, புரியுதா நான் சொல்றது? அந்த மணப்பெண் மேல மணவாளன் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? சொல்லமா இப்பதானே படிச்சீங்க. எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? மகிழ்ச்சியா இருப்பது போல. கல்யாணம் 10 வருஷம் கழிச்சோன்னா கொஞ்சம் குறையும். 10 வருஷம் கழிச்சு குறையுதா இல்ல 10 நாள் குறையுதா தெரியல. எத்தனை பேர் கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு? 10 வருஷம் எப்படி பாருக்காரு? மகிழ்ச்சியா இருக்காரு. பரவாயில்ல, மகிழ்ச்சியா தான் இருக்காரு. புரியுதா? அப்போ அந்த மணவாட்டி மேல மணவாளன் மகிழ்ச்சியா இருக்கிறது போல, இன்னும் சொல்ல போனா மணவாளன் மணவாட்டி தான் முக்கியம். குறிக்கப்பட்டு காத்திருக்கிறாங்க. புரியுதா? எப்போ அத போல இங்க சொல்றாரு, அது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் உங்க மேல எப்படி இருக்கிறாரா? எத்தனை பேர் புரியும் சொல்லுங்க? உங்க மேல அப்படிப்பட்ட ஒரு ஆவலோடு, என் மணவாட்டி வரப்போறா, அங்க வரப்போறான்ற ஒரு
ஆவலோடு கூட கர்த்தர் உங்க மேல என்ன செய்கிறார் சொல்லுங்க, பிரியமா இருக்கிறார். கையில வீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவான். முதல்ல சொல்லுங்க, தீங்க காண மாட்ட, துஷ்டனை விளக்குவார், தீமைக்கு விளக்குவார். ரெண்டாவது சொல்லுங்க, உங்க மேல கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பார். உன்னத பாட்டிலே ஒரு வசனம் வாசி, அடுத்தது போயிடும். 4 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. 4 அதிகாரம் 10 வசனம். உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது, சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. 7 அதிகாரம் 6 வசனத்துல பார்த்தா, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, எவ்வளவு இன்பம் உள்ளவள். அப்பனா ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தை எவ்வளோ அழகா, எவ்வளோ நல்லா இருக்கிற, எவ்வளோ என்னை சந்தோஷப்படுத்துற சொல்லுங்க. இப்போ திருப்பி ஆராய்ச்சி சந்தோஷப்படுத்துகிறோமா? நல்லா கவனிங்க. அப்படி இல்லைன்னா இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுத்து எந்த காரியம் ஒரு வேளை அவரை துக்கப்படுத்தியிருந்தா இன்னையிலேருந்து ஆண்டவர் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, வாய் திறந்து சந்தோஷப்படுத்துவேன். கைகளை வைத்து சொல்லுங்க, சந்தோஷப்படுத்துவேன். அவர் என்னை பார்த்து மகிழ்ந்து களி கூறுவார். 3வது கடைசியா அதை திருப்பி வாங்க, செப்பனியாக்குவாங்க. 3 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பின்னால 20 சொல்லும்போது புகழ்ச்சி கீர்த்தி மகிமைன்ற. நல்லா கவனிங்க. அப்போ இங்க என்ன சொல்றாரு, உங்களை என்ன செய்வேன், சிறுமைப்படுத்தின யாவரையும். அப்போ உங்களுக்கு ரொம்ப யார் உங்களை மட்டம் தட்ட நினைக்கிறாங்களோ அதை கர்த்தர் பார்ப்பார். புரியுதா? உங்களை கர்த்தர் கூட வந்து உயர்த்துவார். எப்படி உயர்த்துவாரா? எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ. புரியுதா? அருமையான யாரு யோசேப்பு சொல்றார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் சொல்லுங்க கர்த்தர் என்ன செய்தார், பலுகி பெருக செய்தார் சொல்லிதான் எப்ராயிம் என்று பேர் வச்சார். 2வது பிள்ளைக்கு. முதல் பிள்ளைக்கு பேரு என் வருத்தம் யாவை கர்த்தர் மறக்க செய்தார் மனாசை பேர் வச்சார். அப்போ அவருடைய அனுபவம், வாழ்க்கையில பட்ட அனுபவத்தெல்லாம் பிள்ளைக்கு பேர் வச்சு காட்டுறாரு. அத போல இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிறுமைப்படுத்தினவனை நான் பார்த்துக்குவேன்றார். நீங்க பார்த்துக்காதீங்க, அவர் பார்த்துக்குவார். 2வது, நீ எந்த இடத்துல சிறுமைப்பட்டியோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அதே இடத்துல சொல்லுங்க, திருப்பி வாசிங்க, நீ வெட்கம் அனுபவித்த அந்த சகல தேசத்துல அவர்களுக்கு தேவன் என்ன செய்வார் சொல்லுங்க, புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். அங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வார்த்தை ஷேம், அடுத்தது சொல்றாரு ஃபேம். சொல்லுங்க வாய் திறந்து, எங்க ஷேம் இருந்ததோ அந்த இடத்துல உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க, உங்களுக்கு பேர் உண்டாக செய்வார், புகழ்ச்சி உண்டாக செய்வார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? I will turn their shame into fame. புரியுதா? நல்லா கவனிங்க. எந்த இடத்துல நிந்தைகள் அனுபவித்தோமோ அதே இடத்துல, எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தோமோ அதே இடத்துல சொல்லுங்க, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக கர்த்தர் உயர்த்துவார். அந்த 1ஆம் தேதி கூட நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன வரும் சொல்லுங்க, 2 பலன். புரியுதா? ரெட்டிப்பான சுதந்திரத்தால் அவர்கள் என்ன செய்வேன் சொல்லுங்க, மகிழ்ச்சி ஆக்குவேன். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்து என்ன செய்வார் சொல்லுங்க, நம் நிமித்தம் மகிழ்ந்து களி. இப்போ வாசிங்க ஏசாயா 60 அதிகாரம், ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை சொல்லுங்க நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக கர்த்தர் வைப்பார். அப்போ என்ன அர்த்தம்? நெகிழப்பட்ட நிலம், கைவிடப்பட்ட நிலம், நிந்தைகள் அனுபவிக்கிற நிலைமை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்படி மாத்துவாரா சொல்லுங்க, நித்திய மாட்சிமை. கைகளை வைத்து சொல்லுங்க, நித்திய மகிமை. சொல்லுங்க, நித்திய மாட்சிமையும் சொல்லுங்க தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் வைப்பார். எப்படி எப்படி? முந்தின வசனம்
14ஆம் வசனம் வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல். கர்த்தர் கூட இருக்கிறான்னு அவங்க அறிக்கை பண்ணுவாங்க. அசட்டை பண்ணினவர்கள் சொல்லுங்க. அடுத்தது, உன்னை ஒடுக்கினவர்கள் காலடியிலே பணிந்து விழுவார். யோசேப்ப அசட்டை பண்ணாங்க. இந்த சின்ன பையனா நம்மளை துரத்தனம் பண்ண போறான். அவன் கனவு சொப்பனம் கர்த்தர் சொன்ன கொடுத்தது. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் வந்து என்ன செய்யுது, என்ன வணங்குச்சு அப்படின்ற உடனே எல்லாருக்கும் பொறாமை. இவ்வளோ பையன் வந்து நம்மளை ஆளுகை செய்ய போறான். அவன் கனவு எப்படி பலிக்குது பார்ப்போன்ட்டு அவளை என்ன பண்ணாங்க, முதல்ல குழியில விட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அடிமையா வித்து போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனை நிறைவேறிச்சா இல்லையா? சொல்றாரு, உன்னை ஒடுக்கினவர்கள் அசட்டை பண்ணினவர்கள். சொல்லுங்க. அங்க யோசேப்பு மாத்திரமா உங்களுக்கும் தான். 42 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை சந்திக்க வராங்க. ஆகாரம் அங்க இல்ல, கானான் தேசத்துல இல்லைன்னொடனே எகிப்துல ஆகாரம் தேடி வந்தவொடனே யோசேப்பின்னு தெரியல, இவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறார்னோன்னு காலில் விழுந்து சாஷ்டாங்கமா விழுறான். 42 அதிகாரம் 6ஆம் வசனம் அப்புறம் பட்சிப்பாரு. அப்பதான் யோசேப்புக்கு தெரியுது, கர்த்தர் கொடுத்த சொப்பனம் தரிசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, பலிக்காம போகாது. கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. இப்போ சொப்பனம் அந்த இதுல என்ன சொல்றது, தரிசனம் அதை பத்தி சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. உன்னை நித்திய மாட்சிமையா வைப்பேன்றாரு. அந்த வெட்கப்பட்ட இடத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். 3 காரியம் சொல்லுங்க. தேவன் சொல்லுங்க, முதல்ல என்ன செய்வார் சொல்லுங்க, சத்ருவை விளக்குவார், திகிலுக்கு தூரமாவாய், தீமைக்கு தூரமாவாய். 2வது சொல்லுங்க, உன்னை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். உன் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். உன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். 3வது, வெட்கப்பட்ட இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாய் கர்த்தர் உயர்த்து. எல்லாரும் எழுந்து கர்த்தர அப்படியே சூத்திரம் பண்ணுமா. இதெல்லாம் நினைச்சு நீங்க என்ன செய்யுங்க, மகிழ்ந்து களி கூறு, கம்பீரித்து ஆர்ப்பரி. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணி ஜோமணி முடிப்போம். நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். கர்த்தர் இந்த 2026 எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிற, இன்னும் இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தைப்படி நாங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் எங்கள் பட்சத்திலிருந்து துஷ்டன் இனி எங்கள் வழியா கடந்து வராதபடி சத்ருவை விளக்குவதற்காக, ஆக்கினைகளை அகற்றுவதற்காக, தீங்குக்கு தூரமாக்குவதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவது போல எங்கள் வாழ்க்கையை பார்த்து, எங்கள் ஆண்டவரே குடும்பத்தை பார்த்து நீர் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை உமக்குன்பாய் ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருப்பதாக உமக்கு நன்றி செலுத்துற. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே, எந்த இடத்தினுடைய மக்கள் நிந்தைகள், வெட்கங்கள், அவமானங்களை சந்தித்தார்களோ அதே இடத்திலே, அதே ஜாதி ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவக்கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருப்பதாக, நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்முடைய ஒன்று சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.